இந்த கார்த்திக்னுடைய வாக்கு மூலம் 21st ஈவினிங், தட் இஸ் 5 o'clock, நான் வந்து குழந்தைய கூட்டிட்டு போனேன். அந்த குழந்தை கத்துனதுனால கழுத்து நெருக்கி செஞ்சுட்டேன் நான். எங்களுக்கு ஈவன் அந்த இறுதி சடங்கு செய்யப்பட்ட இடத்த கூட எங்களுக்கு சொல்லல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேத்துலாம் என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய வந்து எரிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் வந்து பேசணும்னு அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. which means அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு இவங்களே இங்க நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட சொல்லாம பண்றதுக்கான அவசியம் என்ன நினைக்கிறீங்க? சைன் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னதுதான். இதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அம்மா நேத்து கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 42 to 43 minutes இல்லையா அவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க அப்படியே அடுத்தடுத்த கட்டமா பகீர் கிளப்பக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த இடத்துல இருக்கு. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டடா இருக்கு அந்த இடத்துல. மெயினாக வைக்கக்கூடிய 2 கேள்வி. பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் வந்து இந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? நீங்க வந்து போதையில இருந்தீங்களா? ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கிறது, வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த குழந்தை அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த டைம் லைன் மேட்டர்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கார்த்திக் சொல்லி ஒருத்தர் கூட இருந்திருக்காரு, திங்ஸ் உங்களுக்கு வாங்கிட்டு இருக்கா 5 மணில. இன்னொன்னு, உங்களுக்கும் கார்த்திக்கும் ஏதேனும் பழக்கம் இருந்ததா? இப்ப வந்து நாங்களே குழந்தை போயிடுச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்போ புதுசா என்ன இது கட்டுக்காத. கார்த்திக் இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த வீட்டு பக்கத்துல இருந்து காலி பண்ணிட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருந்ததுன்னா நன்கு பரிச்சயமான ஒரு நபர் வந்து கூப்பிட்டு குழந்தை போயிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கலாம். இப்போ புதுசா இதுல கொஸ்டின்ஸ் கிளம்புது இல்ல. இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இதுல என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவோட அஜாக்கிரதையா இல்ல அம்மாவோடதையா? ஃபைனலி முதலமைச்சர் அவர்களின் ட்ரெஸ்ஸை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. மேபி அவங்க இப்போ நடக்கிற விஷயத்தை இந்த பதற்றத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட யோசிச்சிருக்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ரெட் நூல் அங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், இந்த கோயம்புத்தூர் சிறுமி வழக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த 2 நாள், அதுவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமையில நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், அம்மா கொடுத்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், இன்னொரு சைடு அந்த ஐஜி அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. முதல்ல இதுலேருந்து ஆரம்பிக்கலாம் மேம். அந்த குற்றவாளிகளுடைய வாக்குமூலம் என்ன, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு? ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு முழுமையாக வெளியில் தெரிய வராத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அதற்கிடையில தான் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் மாறி வந்து வந்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒருத்தவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு மாறின மாதிரி இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அவங்களுடைய போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது அவங்க திரும்ப சூலூர் காவல் நிலையத்துக்கு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னும், குழந்தையோட அந்த உடல் வந்து உடல் கூராய்வுக்கு வந்து அனுப்பப்பட்டது, ப்ளஸ் அது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம் இல்லை. ஏன்னா மார்னிங்கே வந்து ஐஜியாக இருக்கட்டும், அவங்க சொன்ன மாதிரி எம்எல்ஏ லைக் அந்த மினிஸ்டர் எல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க எதுவுமே வந்துட்டு லைக் சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஐஜி அவர்களுடைய ப்ரெஸ் மீட் வந்து வந்தது. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம், அஃபிஷியலாக காவல்துறை தரப்புலேருந்து என்ன வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு, கன்ஃபார்ம்டு ஒன்னா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஐஜி அவங்க இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் 200 to 250 சிசிடிவி கேமராஸ் வந்து இங்கே ஆய்வுக்கு உட்படுத்த. அதாவது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட குடும்பத்தார், ஓகே, அவங்க அப்பா வந்து ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவர், அம்மா வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான். குழந்தை வந்து ஈவினிங் டைமில் விளையாடிட்டு இருந்தப்போ அந்த குழந்தை வந்து காணா போயிருக்கு அங்கேருந்து. ஓகே, என்னென்னா இந்த கார்த்திக் அந்த பர்சன் வந்துட்டு அங்கே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு வந்து லைக் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து குழந்தைய, அதுக்கப்புறம் அந்த பகுதிக்கு குளக்கரை, ஓகே, கண்ணாம்பாளையம் குளக்கரை அந்த பகுதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டாக்டர்ஸோட முதல் அறிக்கை இருக்கு இல்லையா, அதில் இது செய்யப்பட்டு தான் அந்த குழந்தை இறந்துருக்காங்கன்றது ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கூடவே இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க பெயிலில் வர முடியாத அளவுக்கு வந்து செக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே போடப்பட்டிருக்கு. தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு தான் இங்கே குற்றவாளிகள் வந்து இங்கே கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று அவங்க சில ரூமர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா வந்துட்டு முன்னாடி நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், அந்த மக்கள் தரப்புலேருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா மறுநாள் வரைக்கும் வந்து ஈவினிங் வரைக்கும் குழந்தை நல்லா இருக்காங்கன்ற மாதிரி தான் எங்ககிட்ட சொன்னாங்க. சடனாக தான் வந்து லைக் எஃப்ஐஆரில் சைன் வாங்கும்போது தான் வந்துட்டு இல்லை குழந்தை இறந்துட்டாங்க சொன்னாங்க அப்படின்றதும், அந்த முகமெல்லாம் சிதைஞ்சு போயிருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அது ரெண்டும் ஐஜி தரப்புல இருந்து சொல்லும் போது, இல்லைங்க இது மாதிரி ரூமர்ஸ் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ் மீட்ல. ஸோ இது வந்து ஐஜி அவர்கள் அவங்க சொன்ன ஒரு விஷயமா வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இருக்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்தது. இது இப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதான் அந்த கை கால் முறிவு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மரியா ரோஸ் கார்டன்,
ஓகே, அந்த கார்டனில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தப்போ அவன் தப்பிச்சோட முயற்சி பண்ணும்போது அவன் கீழே விழுந்துட்டான். போலீஸ் வந்து சுற்றி வளைச்சு கீழே விழுந்துட்டான். விழும்போது நாங்கள் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம். இன்னொன்று வந்துட்டு அந்த மோகன்ராஜ் எப்படி இதில் வந்து தொடர்புடையவர் அப்படின்னும் போது அவர் வந்து நாங்கள் கிரிமினல் கான்ஸ்பரசியில் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அவரை. விச் மீன்ஸ் இந்த குற்ற சம்பவம் தெரிஞ்சும், ஏன்னா முன்னாடி பின்னாடி இவர் வந்து இவர்கிட்ட பேசியிருக்காரு, தட் இஸ் கார்த்திக்கிட்ட பேசினதுனால கிரிமினல் கான்ஸ்பரசி என்னது குற்றம் நடந்து அந்த விஷயம் தெரிஞ்சும் அதுக்கு வந்து மறைச்சு அது குழந்தையாக இருந்ததற்காக அவர் அரெஸ்ட் பண்ணி நீதிமன்ற காவலில் வந்து இப்போ வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, தட் இஸ் ஐஜியோட ப்ரெஸ் மீட் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இதுதான் இருக்குது. பட் இது அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த கார்த்திக்கினுடைய வாக்குமூலம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா லைக் சம்பவம் நடந்த இடத்துல அந்த சம்பவத்தில் செஞ்ச ஒரு பர்சனே வந்து அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இருந்தது இல்லையா, முன்னாடியே வந்து அவர் எதை சொன்னார் அதை சொன்னார்ன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்தது. பட் நமக்கு இப்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக என்ன வந்திருக்கு அப்படின்னா 21st ஈவினிங், தட் இஸ் 5 o'clock நான் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போனேன், சாக்லேட் வாங்கி தருவதாக சொல்லி கூட்டிகிட்டு போய் நான் சாக்லேட்டும் வாங்கி கொடுத்து கூடவே தின்பண்டங்களும் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடவே என்ன அப்படின்னா நான் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது மோகன் யாருன்னா இவருடைய நண்பர்னு சொல்லப்படுது. ஓகே, அவரும் அதே பகுதியை சார்ந்தவர் தான். அவருடைய நண்பர் வந்துட்டு பார்த்து என்னன்னு கேட்கும்போது இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தை அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரூட் மாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கார். கூட்டிகிட்டு போகும்போது குழந்தை வந்து என்ன வீட்டுக்கு இந்த பக்கம் இல்லையே, என்ன ரூட் மாற்றி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் இங்கே இந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் உனக்கு வேற ஒரு இடத்துல ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் அந்த குழந்தை இருந்திருக்கலாம். ஓகே, பட் ஆனால் வீட்டுக்கு போகாமல் இவர் எந்த ரூட்டுக்கு போயிருக்காருன்னா அந்த குளக்கரையில் வழியாக இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு வந்து சிறுமியை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கேருந்து. ஓகே, குழந்தை உடனே கொஞ்சம் இதுவாகி எங்கேயோ தப்பாக வந்திருக்காரு அப்படின்னும் போது குழந்தை வந்து கத்த ஆரம்பித்தப்போ அந்த குழந்தைகிட்ட வந்து என்ன த்ரெட்டன் பண்ணியிருக்காரு, தட் இஸ் கிரிமினல் இன்டிமிடேஷன். அந்த இடத்துல வந்து ரொம்ப அந்த குழந்தைய வந்து மிரட்டியிருக்காரு. என்னன்னா நீ வந்து கத்தக்கூடாது, கத்துனா உன்னை நான் ஓகே, அந்த குழந்தை அதை மீறி அங்கே வந்து கத்திருக்கா. ஓகே, ஸோ செஞ்சுட்டு அந்த குழந்தை கத்துனதுனால கழுத்தை நெருக்கி செஞ்சுட்டேன் நான். ஓகே, செஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா குழந்தைய அங்கேருந்து தூக்கி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய முட்புதரில் வந்து தூக்கி வீசிட்டேன் நான் குழந்தைய. ஓகே, ஸோ இது ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே மோகனோட ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மோகன் கூட காலில் முன்னாடி பின்னாடி காலில் பேசினதாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இந்த சம்பவம் இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி நான் பண்ணிட்டேன், இது வந்து நீ சொல்லாதன்ற மாதிரி. மோகன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு தப்பான சம்பவம் நடந்திருக்கு, கார்த்திக் இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு, ஒரு சிறுமி இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு எதுவுமே தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் சொல்லாதது அவருடைய தப்பு இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுக்கடையில் என்ன இருக்குது அப்படின்னா போலீஸ் வந்து எங்களை சென்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்கள் போய் அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து நாங்கள் பதுங்கியிருந்தோம். அங்கே வந்து தான் எங்களை வந்து காவல்துறையினர் வந்து இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதில் தான் கை கால்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே இங்கே என்ன அப்படின்னா கார்த்திக் இந்த சம்பவத்திலாம் ஈடுபட்டதுனால போக்சோ உட்பட கார்த்திக் மீது 9 செக்ஷன்லையும், மோகன்ராஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்பவத்தில் ஈடுபட்டது, நிகழ்வை மறைச்சு கூட நாடகம் ஆடினது, குற்றத்துக்கு துணை போனது, இந்த மாதிரி ஒரு 4 செக்ஷன்ஸும் வந்து இங்கே போடப்பட்டிருக்கு. ஓகே, இதுதான் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். கார்த்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். இதற்கிடையில் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு பக்கம் இருக்கும்போது போலீஸ் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு மேபி அடிஷ்னல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் பண்ணப்படும், குற்றப்பத்திரிகையானது ஃபைல் பண்ணப்படும். இதற்கிடையில் இங்கே என்ன அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க விசாரிக்கிறாங்க, தட் இஸ் உங்களுக்கும் கார்த்திக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது. ஓகே, விச் மீன்ஸ் தொடர்பு இந்த சென்ஸ் உங்களுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்தோம், முதல்ல நம்ம போன வாட்டி பேசும்போது சொன்ன விஷயம், இவங்க 20 to 25 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்தேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. வந்தோடனே 10 நாளில் கார்த்திக் காலி பண்ணிட்டு போயாச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது இவர் நன்கு தெரிந்தவரா, நன்கு பழகியவரா, நண்பரா, என்ன ரிலேஷன்ஷிப்பு, குழந்தை எப்படி வந்து இவங்க நம்பி ஒரு வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போலீஸார் வந்து இங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது. நம்ம போன வாட்டியே பார்த்துருந்தோம், தட் இஸ் இந்த மோகன்ராஜை வந்து லைக் 27th வரைக்கும் கஸ்டடியில் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப போலீஸ் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்க கஸ்டடி எடுக்கலாம். கூடவே இந்த கார்த்திக் வந்து 24ஆம் தேதி மார்னிங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் ஜிஹெச்சில் வந்து அந்த சிறை கைதிகள் இது இருக்கும் இல்லையா, ஒரு பிரிவு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் வந்து போக்சோ நீதிபதி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாளில் இவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிரிசனுக்கு மாற்ற போகிறதா ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பக்கம். ஓகே, இதில் முன்னாடி நம்ம போன வாட்டி பேசும்போது சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு முன்மாதிரியான வழக்காக
வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா இந்த வழக்கில் தான் பார்த்தோம் அப்படின்னா எப்போவே ஒரு சம்பவம் நடக்குதா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, ஓகே என்ன மாதிரியான அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இதில் தான் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே உள்ள இறங்கின ஒரு விஷயம் இல்லையா. டிஜிபியிலேருந்து தட் இஸ் சந்தீப் ராய் ரத்தோரா இருக்கட்டும், ஏடிஜிபி மகேஸ்வர் தயாலா இருக்கட்டும், ஐஜி வந்து ரம்யா பாரதி மேமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா காவல்துறை தரப்புல இருந்து இந்த வழக்கு முறையாகத்தான் விசாரிக்கப்படுகிறதா அப்படிங்கிறது ஒண்ணு இல்லையா. இவங்க ப்ராப்பரா வந்து விசாரிக்கிறாங்களா, விசாரணை சரியான கோணத்துல தான் போதா அப்படின்னு சொல்லி, விச் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த அவசர காலகட்டத்தில் காவல்துறையினர் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு மேபி இந்த கேஸ்ல அது ஒரு ஆய்வு அறிக்கையாக கூட சப்மிட் பண்ணப்படலாம். ஓகே, விச் மீன்ஸ் இதை பார்த்து அடுத்து வரக்கூடிய வழக்குக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட், ஓகே அந்த மாதிரியான ஒரு வழக்காக இது அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கூடவே இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் இன்னும் யாராவது சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களையும் வழக்குக்குள்ள கொண்டு வந்து அவங்க மீதும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் நமக்கு இங்கே எல்லாமே கிளியராக இருக்குது இல்லையா. அதாவது கார்த்திக் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸு, ஐஜி மேம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸு, நமக்கு மீடியாவில் வந்த சில விஷயங்கள், இது எல்லாமே இது வரைக்கும் கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு வந்து என்னென்னா, அது வரைக்கும் நானே வந்து ஒரு குழந்தை இது பண்ணோம், அவங்க அம்மா சரி அது எப்படி இருந்துச்சுன்னா அது வரைக்கும் விச் வாஸ் கேஷுவலாக ஒன்று இருந்தது. அம்மா வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, குழந்தை வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே விளையாடிட்டு இருந்தா, விளையாட்டு இருக்கும்போது குழந்தைய வந்து இவன் தெரிஞ்ச பர்சன் கூட்டிகிட்டு போயிட்டான், அப்பா வந்து பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் இதில் நிறைய கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ், நிறைய லூப்பு அதெல்லாம் வச்சு அவங்க அம்மா நேற்று கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 42 to 43 minutes இல்லையா அவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் ஒரு ப்ரெஸ் மீட் ஆனது வந்துட்டு இங்கே அப்படியே அடுத்தடுத்த கட்டமாக பகீர் கிளப்பக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த இடத்துல இருக்குது இல்லையா. எஸ் மேம், அந்த 1 மணி நேரம் ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்ல சொல்லும் போது ரொம்ப குறிப்பிட்ட அந்த ஏன்னா அவ்வளோ நேரம் வரையும் என்னோட குழந்தையோட நீதிக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம், முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடணும், இல்லைன்னா ஒரு வாக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நாங்கள் சைன் போட்டு வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது உறுதியாக தான் இருந்தோம். 1 மணி நேரத்தில் என்னுடைய கணவரை தனியாக கூட்டிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணி அவர் சைன் போட்டு எங்களுக்கே தெரியாமல் கொண்டு போய் என் குழந்தைய அரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து என்ன நடந்திருக்கும்? இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ எப்படின்னா, இந்த கேஸினுடைய கண்ணோட்டமே வந்து மாற்றப்படுகிறது ஆஃப்டர் அவங்க அம்மாவோட ஒரு ப்ரெஸ் மீட் அப்புறமா இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டு பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா, அந்த வீடியோவாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னென்னா அந்த குழந்தையுடைய தாயின் அஜாக்கிரதை காரணத்தினால தான் இது நடந்தது அப்படின்னும், இது எப்படி கொண்டுட்டு போகிறாங்கன்னா வந்துட்டு அந்த தாய்க்கும் கார்த்திக்கும் ஏதேனும் உறவு இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போகக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. விச் இஸ் விச் இஸ் நாட் இட் கன்ஃபர்ம்ட். ஏன்னா எது வேணால் இங்கே ரூமராக இருக்கலாம் இல்லையா, எது வேணா யார் இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் யார் மீது வேணாலும் அவதூறு பரப்பலாம் அந்த இடத்துல இல்லையா. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இதை மறைக்கிறதுக்கு இவங்க அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னென்னா அந்த குழந்தையினுடைய தந்தை தான் இங்கே கார்னர் பண்ணப்பட்டுட்டு இருக்காரு இல்லையா டோட்டலாக அந்த இடத்துல. இன்னொன்று இந்த இடத்துல வந்து ப்ரெஸ்ஸும் அந்த இடத்துல மாறி கொஷின்ஸ் கேட்குறப்போ இல்லையா. இன்னொன்று அவங்க சித்தி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தவங்க வந்து நீங்கள் முன்னாடியேங்க அப்புறம் நிதி வேணும் நீங்கள், அப்புறம் அவங்களும் சொல்லியிருந்தாங்க என்னென்னா நான் நிறைய விஷயம் பேசினேன், அதெல்லாம் விட்டுட்டு நிதி வேணும்னு சொன்னதை மட்டும் எடுத்துகிட்டு என்ன ட்ரால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்திற்கான ஒரு ப்ரெஸ் மீட் இல்லையா. அதில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது அந்த இடத்துல. அதாவது அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மெயினாக வைக்கக்கூடிய 2 கேள்வி. நீங்கள் வந்து போதையில் இருந்தீங்களா, அப்போது தட் இஸ் மது அருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா, தட் இஸ் தாயை நோக்கி வைக்கப்பட்ட கேள்வி. ஓகே ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கும் கார்த்திக்கும் ஏதேனும் பழக்கம் இருந்ததா. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வருட காலம் தனியாக இருந்திருக்கீங்க. ஓகே, அதாவது பழக்கம் ஏற்பட்டு தனியாக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான 2 கேள்விகள் அவங்களை நோக்கி அங்கே முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவங்க இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட கன்சென்ட் இல்லாமல் திரும்ப உங்களுக்கு என்னங்க நீதி வேணும், இல்லை நீங்கள் என்னங்க எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, அம்மாவோட கன்சென்ட் இல்லாமல் குழந்தைய கொண்டு போய் எரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும், கூடவே அந்த பிஞ்சு குழந்தைய எரிச்சதுக்கு பதிலாக அவங்க புதைச்சிருக்கணும். ஏன்னா ஃபர்தர் டேட்டாஸ் ஏதாவது தேவைப்பட்டா, ஃபர்தராக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து தேவைப்பட்டா, அட்லீஸ்ட் உடலை புதைச்சிருந்தா திரும்ப எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்திருக்கலாம்ல, அது ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, நீங்கள் பார்த்துருப்பீங்க கணவர் வந்து என் கூட தான் இருந்தார், பட் அவங்க உறவினர்கள் அவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ஏதோ அவரை கூட்டு போய் பேசினாங்க, அதுக்கப்புறம் டோட்டலாக அவர் அந்த பக்கம் மாறிட்டார் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். 7 லட்சம் ரூபாய் அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ என்னது வர்றதையும் வராமல் தடுத்துறாத அப்படின்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி மாறி
மாறி மாறி மாறி கணவர் மீது வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்க போகிறேன், அவர் என் கன்சென்ட் இல்லாமல் இது பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கே ப்ரெஸ்ஸும் திரும்ப கேட்குறாங்க, ஏமா அப்பாவோட கன்சென்ட் மட்டும் பத்தாது, அம்மாவோட கன்சென்ட்டும் வாங்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க வாங்கும் போது வந்துட்டு லைக் என்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல, அதை தான் நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்றும் நாங்கள் ப்ரெஸ் கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருந்ததுன்னா, நாங்கள் தொடர்ந்து இங்கே தானே பயணிச்சுட்ருக்கோம், உங்கள் கூட தானே இருக்கோம், நீங்கள் அப்போவே எங்களை சொல்லியிருக்கலாம்ல இல்லையா? குழந்தையினுடைய உடல் வந்து வெளியே இறக்கப்பட்டு 1 மணி நேரம் அங்கே தான் இருந்தது அட்லீஸ்ட், அதாவது அவங்க அந்த சேலம் மேட்டூருக்கு கொண்டு போவதற்கு முன்னாடி. அப்படின்னும் போது அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, இல்லை நாங்கள் அவங்க கிளம்பிட்டாங்கன்னா அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த பக்கம் உட்காந்துருந்தோம், விச் மீன்ஸ் நாங்கள் வந்து உடலுக்கு வந்து வாங்குறதுக்கு கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லி இருந்தோம், எங்களை அந்த பக்கம் விடவே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப அவங்க உடலை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச போது ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறோம். கால் பண்ணும்போது நாங்கள் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது. நாங்கள் போனால் எங்களுக்கு ஈவன் அந்த இறுதி சடங்கு செய்யப்பட்ட இடத்த கூட எங்களுக்கு சொல்லலை. மறுநாள் காலையில் நான் போய் கண்டுபிடிச்சி பார்த்து நான் வந்து அழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாயார் சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன அந்த இடத்துல குடிச்சிருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, என்னுடைய கணவருக்கு வந்து மது பழக்கம் இருக்குது, அவர் வந்து அந்த ஏதோ லைக் ஜூஸில் வந்து கலந்து வச்சுருந்தாரு, நான் போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு வாய் தான் குடித்தேன். அந்த இடத்துல குடிக்கும் போது எனக்கு ஒரு 2-3 மணி நேரம் வந்துட்டு எனக்கு மயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெளிஞ்சு நான் வந்து இது கொடுத்தேன். அது ஏன் அந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா, 5 மணி 5:30 மணி குழந்தை காணா போயிருக்கு. ஏன்னா ஐஜி அவங்க சொல்லும் போதே அங்கே ஒரு டைம் லைன் சொல்லியிருப்பாங்க. 5 மணி குழந்தை காணா போச்சு, ஓகே, 8:30 மணிக்கு வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இல்லையா. அப்புறம் 10 o'clock வந்து போலீஸ் எல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு எல்லாம் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல் துணை கோட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரோட இதில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவங்க ஒரு டைம்லைன் சொல்லியிருந்தாங்க. இங்கேயும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவங்க அப்பா அந்த வெல்டிங் ஒர்க் ஷாப்லேருந்து வேலையை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுது. இது எங்கே வந்து லைக் ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்னா, அவங்க சொன்னது என்னென்னா, ஆமாம் பாட்டிலை திறந்து நான் குடித்தேன். அதுக்கு அவங்க கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு ஒரு வாய் குடிக்கும் போதே ஒரு மாதிரி இல்லையா, துப்பிலையான்னு கேட்கும்போது, நான் அண்ணாந்து குடித்தேன் உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கே இது வந்து யார் சொல்கிறது உண்மை போய் என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்து ஸ்டில் வந்து அது நமக்கு ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, 2 to 3 hours எனக்கு ஆச்சு, என் கணவர் வந்து என்னை எழுப்பினார், அப்புறம் குழந்தை கண்ணனோட தேட ஆரம்பித்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஒன்று. ரெண்டாவது அவங்க இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, புதுசாக அவங்க சொன்ன விஷயத்தில் வந்து என் பையனுக்கும் தெரியும், என் பையனும் பார்த்துருக்கான் அதில். ஓகே, அதாவது என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி அது கரண்ட் கம்பத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கும் போது அந்த மாதிரி சாக்லேட் இது பண்ணும்போது அம்மா இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி என் பையன் சொன்னால், அவங்க இன்னொன்றும் சொல்கிறாங்க, இதில் கார்த்திக்கோட 2வது மனைவி, அதாவது மனைவிக்கும் 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் இங்கே தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும் போது கார்த்திக்கும் மோகனும் என்னை டைவர்ட் பண்ணான், அந்த மோகன்ராஜும் என்னை டைவர்ட் பண்ணான். என்னன்னு சொல்லினா, ஒரு தாத்தா கூட்டிகிட்டு போனாருன்னு சொல்லி டைவர்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று நீங்கள் அது ஒரு பக்கம், அதாவது இந்த மது போதை ரிலேட்டடாக அந்த ஆல்கஹால் நீங்கள் எடுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கான ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் அப்படியே இந்த பக்கம் வரும்போது கார்த்திகை வந்து போயிட்டார்ல, நீங்கள் ஏதாவது வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை அவங்க இங்கேருந்து அப்படியே பின்னாடி ஒரு செவர் தான் அப்படியே பின்னாடி போயிருக்காங்க. போகும்போது இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க வந்து யாரையும் அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுறதில்ல, வீட்டு மீன்ஸ் லைக் ஓனராக என்னன்னு தெரியல, அலோவ் பண்ணுறதில்ல, இங்கே யாரும் வர்றதில்லை போகிறதில்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் ப்ரெஸ் வந்து அந்த கொஸ்டினை எழுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி ஏதோ காவல் நிலையத்தெல்லாம் புகார் இருந்ததாமே, ஏதோ வேறு பழக்கம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் வந்ததுன்னு கேட்கும்போது, அதுக்கு அவங்க பக்கத்தில் இருந்த சிஸ்டர் அவங்களும் சொன்னாங்க, தட் இஸ் சித்தி, குழந்தையோட சித்தியும் சொல்லும் போது, எங்கள் 3-4 வருஷமாக 2 ஒத்துமையாக தான் வாழ்கிறாங்க. இன்னொன்றும் திரும்ப அவங்க சொன்னாங்க, திரும்ப அந்த குழந்தையுடைய தாய் சொல்லும்போது, எங்களுக்குள்ள எனக்கும் என் கணவருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் இங்கே கிடையாது அப்படின்னும். ஆமாம், அப்போ போனேன், அதுக்கப்புறம் நான் வந்து வாழ்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே என் பையனை ஏற்ற முடிஞ்சது, அவங்களுக்கு அம்மா என்னையே ஏற்றலை, ஒரு குழந்தை இப்படி படித்து ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தை இருக்குன்னு பார்த்தா அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்க கடைசியாக சொன்ன விஷயம் இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் பேசியிருந்தார், அவங்க தாத்தான்னு ஒருத்தர் பேசியிருந்தார், என்ன வந்து தாத்தா முறையானோ என்னையும் இங்கே விடலை, போலீஸை வந்து எங்களை சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டாங்க. இங்கே கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல்ல நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க இல்லையா, அப்புறம் ஏன் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்கன்னு கேட்கும்போது எங்களை விடலை, அதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் வரும்போது அப்போ ஏங்க கொடுத்த தொகையை நீங்கள் வாங்கினீங்க, அப்போயாவது நீங்கள் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கலாம் இல்லைன்னு கேட்கும்போது, இல்லை காவல்துறையினர் வந்து அவங்க வராங்கன்னும் போது அவங்க வந்துட்டு எங்களை சைலண்டாக இருக்க சொன்னாங்க, அதனால நாங்கள் சைலண்டாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க தரப்பில் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டின் சுருக்கம். அது 1 hour நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. பட் நமக்கு முக்கியமான விஷயம்னு பார்த்தா இதற்கிடையில தான் அப்படியே பார்த்தா இந்த பக்கம் இன்னொரு வீடியோ, அதாவது அவங்க பக்கத்து வீட்டு பெண் வந்து சொன்ன ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
5 மணிக்கு போலலாம் கேர்ள் மிஸ்ஸிங். ஓகே, ஒரு 10 நிமிடம் குழந்தைய காணோம் அப்படின்னாலே வந்துட்டு இங்கே ரொம்ப பதறும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு போதையில் இருந்தாங்க. குழந்தை போய் காணோன்னு சொல்லும்போது அவ்வளோதான் அவங்க கேட்டாங்க. மார்னிங் தான் அவங்களுக்கு போதை தெளிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது சொல்லும் போது அவங்க கணவர் வீட்டுக்கு வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே 12:30 மணி வாக்கில் போலீஸ் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் போலீஸ் அவ்வளோ முழு வீச்சில் தேடினாங்க. நைட் இவங்க எங்கேயுமே தேடுறதுல இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, மார்னிங் வந்து அந்த போதை தெளிஞ்சு தான் வந்து அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அதனால் இங்கே விசாரிக்க வேண்டியது அந்த லேடியையும் தான், தட் இஸ் அவங்க அம்மாவையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து இங்கே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று இங்கே என்ன அப்படின்னா, குழந்தை தெரியாதவங்க கூட போல, நன்கு பரிச்சயமான ஒருத்தர் கூட தான் போயிருக்கு. ஸோ ஒரு வேளை கார்த்திக்கு அந்த அவங்க அம்மாவோட பழக்கம் இருந்து அந்த ஒரு இதில் பார்த்து பரிச்சயமான முகம் தானே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை போச்சா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னும் அந்த அம்மா அந்த குழந்தைய பாதுகாக்கலை, தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்றும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது போராட்டம் நடந்தது சாலை மறியல் எல்லாமே சூலூரில், இந்த பிரச்சனை நடந்தது பாரதிபுரத்தில். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே அவ்வளோ காவல்துறையினர் இந்த இடத்துல இருந்தாங்க. அந்த அம்மாவை ப்ரெஸ்ஸில் உட்காந்து உண்மையை மட்டும் சொல்லுங்கள், நீதி கேட்டு மட்டும் போராட சொல்லுங்கள், நிதி கேட்டு சன்மானம் கேட்டு போராட சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தை உயிருக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் இந்த இடத்துல வராது. அப்படியே நீங்கள் சன்மானம் கொடுத்தாலும் அந்த தாய்கிட்ட தான் கொடுக்கணும், அது தவறான வழியில் தான் போகும். ஸோ நியூஸில் கரெக்டான விஷயத்தை மட்டும் பேச சொல்லுங்கள், கரெக்டான நியூஸை மட்டும் கொண்டு போய் சேருங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசியிருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் இங்கே எல்லாமே டோட்டல் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. போனது ஒரு உயிர், அந்த குழந்தையோட உயிர் போயாச்சு. அந்த குழந்தை ஒரு வேளை இருந்திருந்தாவாச்சு என்ன நடந்ததுன்னு அந்த குழந்தை சொல்லியிருப்பான் இந்த இடத்துல இல்லையா? அந்த குழந்தையோட உயிர் போயாச்சு. இன்னும் நமக்கு போஸ்ட்மார்ட்டமோட முழு அறிக்கை வரல, பிகாஸ் இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.